அதான் சில நேரங்கள் நம்ம எதிர்பார்க்காம நடக்கும். இப்போ வக்கீல் ஒரு ஆள் வேகமாக வந்தார். ஐயா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. ஒரு என்னுடைய கோழியை வந்து ஒரு நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த நாயோட ஓனர்கிட்ட பேசி அதுக்குள்ளே 100 ரூபாய் வாங்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு எதுவும் சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்றார் வக்கீல். அப்போ அந்த 100 ரூபாய் கொடுங்க, அது உங்கள் நாய் தான் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் கன்சல்டிங் ஃபீஸ் 200 ரூபா வாங்குறேன், 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி 100 ரூபாய் கொடுன்னு இருக்கார் அந்த ஆள். இப்போ யோசிக்கவே இல்லை. ஏன்னா எவ்வளோ குடாக்கணும் உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, சாதாரணமாக பார்க்க முடியும். இன்னும் பெரிய விஷயம், நீங்கள் ஒரு குரங்கு வச்சுக்கிட்டே சொல்லியிருந்தேன். விலங்கு வந்து நம்ம யோசிக்கிறக்க முடியாது, அது அட்வான்ஸாக யோசிக்கும். ஒரு குரங்கு பண்ணையில் ஒரு குரங்கை மட்டும் ஒரு ஆள் இழுத்துட்டு போய் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு லாக் பண்ணிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு அந்த குரங்கு என்ன செய்யுன்னு பார்ப்போம்னு சொல்லி ஜன்னல் வழி அப்படி எட்டி பார்த்தார். குரங்கு ஜன்னல் வழியை இவரை வெளியே எட்டி பார்த்துக்கிருந்துச்சு, இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கும். இன்னும் சில நேரங்களில் ஏன்னா நம்ம சின்ன வயசுல பேசி பழகிறோம். அன்னைக்கு ஒரு குட்டி போய் சொன்னேன், என்ன அந்த பெரியவங்கள மோசம் அப்படின்னு. ஏன்டா பெரியவங்களா அப்படி சொல்கிற அப்படின்னு. அப்புறம் என்ன மரம் நடுவிழான்ட்டு முடுக்குன்னு செடியை நட்டுட்டு போகிறாங்க.